தேவனுக்கு ஒரு பெயர் அங்கே தரப்படுகிறது, நீர் என்னை காண்கிற தேவன். இப்ப ஈசாக்கு லகாயிரோ என்கிறதான துறவண்டையில போய் உட்கார்ந்து இருக்கிறான், அங்கதான் குடியிருக்கிறான். அவனுடைய வாழ்வு லகாயிரோயி என்கிறதான இடத்திலே அமர்ந்திருக்கிறது. இது நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குது? என்னுடைய வாழ்க்கை தேவன் என்னை காண்கிற இடத்துல இருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு தன்னுடைய வாழ்வை தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மறைத்துக் கொள்ளவில்லை. அவனுடைய ஜீவியமானது ஒளிவு மறைவில்லாதபடிக்கு தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருந்தது. தேவன் அவனை கண்காணிக்கிற இடத்திலே அவன் இருந்தான். தேவன் அவனை நேரடியாக பார்க்கக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் எவ்வாறு காணப்படுகிறது? நாம் இரண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோமே. பெரும்பாலும் உலகத்திற்கு ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியத்தில் இன்னொரு வாழ்க்கை. நாணயத்திற்கு இரண்டு பகுதிகள் இருக்கிறது போல நம்மளே அநேகருடைய வாழ்வும் அவ்வாறவே காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தமாய் அமர்ந்து விடுகிறோம். அது முடிந்த பிற்பாடு நம்முடைய வாழ்வுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதாவது தொடர்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் தனிப்பட்ட ஜீவியத்திலே நாம் மற்ற நாட்களிலே நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இங்கே ஈசாக்கு தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக அமர்ந்திருந்தான். அவனுடைய குடியிருப்பு, அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே தேவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எனவேதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குறிப்பிட்ட பகுதி சொல்லப்படுகிற அந்த காலகட்டங்கள் விளைச்சல் என்பதே கிடையாது. விளைச்சல் என்பது அபூர்வமான விஷயம். ஆனால் ஈசாக்குனுடைய விதைகளோ 100 மடங்கு பலன் தந்தது. இது தேவனால் அன்றி வேறொராலும் அது முடியாது.